அத்திச்சுரிக்கு வருமோ எங்க இருக்கு, அதை எப்படி நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ யாராவது நம்மள அடிச்சாங்கன்னா அடிக்கும் போது இப்படிதான் குத்தணும். இந்த இடத்துலதான் அத்திச்சுரிக்கு வருமோ இருக்கு. இதுல வந்து குருத்து எலும்பு இருக்கும். இப்ப இந்த தும்புல இருந்து ஒரு 2 விரல் மேல இந்த இடத்துல வந்து நம்ம லேசா எப்படி அடிச்சோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கி உடனே அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாம இருக்கும். இந்த எலும்பு வந்து நெறிஞ்சி உள்ள போய் அவங்கள மூச்சு விட முடியாம திணறிட்டு இருப்பாங்க. மூச்சு விட முடியாம என்ன செய்யும் அப்படின்னா அவங்களோட ரத்த ஓட்டம் வந்து குறையும் போது அவங்களுக்கு உடம்பு வந்து நல்லா குளிர்ந்து கிடக்கும். குளிர்ந்து அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு வந்து ஜன்னில துடிச்சுக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு 7 மணிக்குள்ளாடி நம்ம இலக்குமுறை செய்யணும். இதை வந்து எப்படி இலக்குமுறை செய்யலாம் அப்படின்னு இந்த ஷார்ட் வீடியோல சுருக்க மாட்டேன், நீங்க பாருங்க. சரி, கீழே இருங்க, காலை நீட்டுங்க. இந்த முட்டை வந்து நம்ம இப்படி அடை கொடுத்துட்டு நம்ம ஒரு 3 நேரம் இப்படி கைய உள்ளங்கை இப்படி படும்படியா வச்சுக்கிட்டு இப்படி 3 நேரம் இப்படி தட்டணும். இப்படி 3 நேரம் தட்டி இழக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜன்னி நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம ஆள்காட்டி வரல இந்த கவுளிக்கால வருமத்துல இப்படி கொடுத்துக்கிட்டு இழுக்கணும். இப்படி லேசா இழுத்து விடணும், இப்படி இழுத்து பிடிக்கணும். அதே மாதிரி நம்ம கால்லையும் இப்படி இழுத்து பிடிக்கணும். இப்படி இழுத்து பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஜன்னியில நின்றோம். அதன் பிறகு எந்திரிங்க, இப்படி தூக்கி உழுக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னாக்கி அந்த எலும்புகள் வந்து நெறிஞ்சிருக்கக்கூடியது அவ்வளவுமே கிளியர் ஆகி அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாம கிளியர் ஆயிரும். இதை வந்து 7 மணி நேரத்துக்குள்ளாடி இலக்குமுறை செய்யணும், இல்லைன்னா இது வந்து உயிருக்கு ஆபத்து.